ஓகே, பவர் பிஐ டெஸ்க்டாப்பை யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை லோக்கல் கம்ப்யூட்டரில் இருந்தும் க்ளவுடில் வெப்சைட்டில் இருந்தும் எப்படி நம்ம கொண்டு வர்றதுன்றதை பார்த்தோம். இன்னும் நிறைய டைப்பில் கொண்டு வரலாம். இப்போ நம்ம பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை கெயின் பண்ணியிருக்கோம். அப்படி கொண்டு வரும்போது டேட்டாவை நம்ம ஓரளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் டேட்டாவை கொண்டு வரும்போது அதில் உள்ள டேட்டா டைப்பை நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு டேட்டாவை கொண்டு வரும்போதும் அது என்ன டைப்பில் இருக்குது, பேசிக்காக அதுவே பவர் பிஐயே டேட்டா டைப்பை அசைன் பண்ணிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அதை லைட்டாக ரிஃபைன் பண்ணுறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. நிறையா டேட்டா டைப் பவர் பிஐயில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெசிமல் நம்பர்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஒரு காலமில் டெசிமல் நம்பரை ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டேட்டா டெசிமல் நம்பராக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை டெசிமல் நம்பராக மாற்றுறது நல்லது. அதே மாதிரி ஃபிக்ஸட் டெசிமல் நம்பர், அதாவது 2 டெசிமல் தான் வேணும், 3 டெசிமல் தான் வேணுன்ற மாதிரி டைப்பில் நீங்கள் டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நினைக்கலாம். ஹோல் நம்பர், அதாவது டெசிமலே இல்லாமல் நார்மல் ஹோல் நம்பராக நீங்கள் டேட்டாவை மெயின்டைன் பண்ணலாம். பர்சன்டேஜாக மெயின்டைன் பண்ணலாம். டேட் அண்ட் டைமாக மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். இல்லை டேட்டு மட்டும் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். டைமை வச்சு மட்டும் மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி டேட்டு டைமு டைம் ஜோன்ற மாதிரி எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு காலமில் டேட்டா இருக்கலாம். தென் டியூரேஷன், டெக்ஸ்ட்டு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னால் அந்த எஸ் நோன்னு சொல்லுவோம். இருக்கா இல்லையா அப்படின்றத மட்டும் எஸ் நோன்னு நம்ம ஒரு காலமில் மெயின்டைன் பண்ணியிருப்போம். அதாவது பாஸு அப்படின்னு காலமை மெயின்டைன் பண்ணிவிட்டு எஸ்ஸு நோன்னு ஒரு காலமை நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அதில் 2 டேட்டா தான் இருக்கும். ஒன்று இது இல்லைன்னா அதுன்றதுனால இந்த மாதிரியான வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் ஆர் உங்களுடைய அப்ளிகேஷன் ரொம்ப கம்மியான டேட்டாவை எடுத்தாலே போதுன்ற மாதிரி இந்த டேட்டா டைப்பை பேஸ் பண்ணி அந்த டேட்டா டைப்புக்கு அசைன் ஆகிற ஸ்டோரேஜ் டிஃபைன் ஆகுன்றது ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனுடைய பர்ஃபார்மன்ஸ் மாறும். நீங்கள் கரெக்டான டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய இன்சைட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். பவர் பிஐயே டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மாற்றிக்கிறது ஒரு பக்கம், பட் நீங்கள் அதை செக் பண்ணி மாற்றணும். இப்போ இந்த மாதிரி டேட்டா டைப்பை எப்படி மாற்றுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். பவர் பிஐக்கு வந்தாச்சு. இந்த பவர் பிஐயில் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்பை நம்ம அசைன் பண்ணுறதை தாண்டி அதுவே அசைன் பண்ணிக்குது இல்லையா. இப்போ இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெர் ஆர் மல்டிபிள் காலம்ஸ். ஒரு சில காலமில் மட்டும் சிக்மா சைன் இருக்குது. விச் மீன்ஸ் இது ஒரு கால்குலேட்டட் ஃபீல்டு ஆர் ஒரு ப்ராப்பரான டேட்டா டைப்பாக இதை அசைன் பண்ணியிருக்கு. ஒருவேளை இதில் நம்பர் இருந்திருக்கும், அதனால அந்த நம்பரை இது கன்சாலிடேட் பண்ணி ஈஸியாக சம்மரைஸ் பண்ணுற மாதிரி டேட்டா டைப் அசைன் பண்ணிடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இதோட டேட்டாவை நீங்கள் பார்க்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டேட்டான்ற ஒரு டேப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணும்போது இந்த டேட்டாவை நம்ம செக் பண்ணிவிடுவோம். தென் இதில் மல்டிபிள் காலம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு காலமுக்கும் என்ன டேட்டா டைப் அசைன் ஆகிருக்குன்றதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், கிளிக் பண்ணும்போது நிறைய டெசிமல்ஸ் இருக்குது. ஸோ டெசிமல் நம்பர்ன்ற டேட்டா டைப்பை இதுக்கு அசைன் ஆகிருக்கு. இதை செக் பண்ணும்போது இதுவும் டெசிமல் தான், இது ஹோல் நம்பர். ஸோ டெசிமலே இல்லைன்னா ஹோல் நம்பர். இந்த மாதிரி எந்தெந்த காலமுக்கு எந்தெந்த டேட்டா டைப் அசைன் ஆகணும்னு நம்ம முதல்ல பண்ணும்போது இதை நம்ம பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குது. இப்போ நம்ம இப்போ லோடு பண்ண டேட்டாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த சிம்பிளுமே இல்லை இல்லையா. இந்த மாதிரி எந்த சிம்பிளுமே இல்லை. இது பார்த்திங்கன்னா டேட்டுன்ற ப்ராப்பரான டேட்டா டைப்பில் இருக்குது. இது ஒரு நம்பரு ஆர் மேபி டெசிமல்னு ஒரு டேட்டா டைப்பில் இருக்கலாம். பட் இது எந்த டேட்டா டைப்பும், அதாவது இந்த ஷீட்டில் இந்த டேட்டாவில் ப்ராப்பரான டேட்டா டைப் அசைன் பண்ணப்படலை. மேபி நம்பர் அப்படின்ற ஒரு ஃபீல்டே இதில் இல்லை. நார்மலாக எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு தெரியுது இல்லையா. டெக்ஸ்ட்டு எல்லாமே டெக்ஸ்ட்டாக அசைன் ஆகிருக்கு. பாருங்களேன், நம்பர் மாதிரி இருக்குது இந்த இயர் கூட டெக்ஸ்ட்ன்ற டேட்டா டைப்பில் அசைன் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு வேளை இதை லோட் பண்ணும்போது இது எப்படி அசைன் ஆகுதுன்றதை தாண்டி நம்ம அதை மாற்றணும். இப்போ இந்த காலமை செலக்ட் பண்ணி இதில் உள்ள டேட்டா டைப்பை நம்ம மாற்ற போகிறோம். எப்படி மாற்றுறது, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணணும். இது வேல்யூ தான், டெசிமல் வேல்யூ இல்லையா. ஸோ டெசிமல் நம்பர் நம்ம கொடுக்கும்போது கேட்கும், இது மாதிரி இதை மாற்றுறீங்க, கண்டினியூ பண்ணணுமா, எஸ் கொடுத்துருங்க. சம்டைம் இதில் டெக்ஸ்ட்டு நம்பருன்ற மாதிரி மல்டிபிள் டேட்டா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளை அலோவ் பண்ணாது, எரர் அடிக்கும். பட் இப்போ இந்த டேட்டா எல்லாமே ப்ராப்பரான நம்பராக தான் இருக்குது அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிடுது இல்லையா. அதே மாதிரி இயரை செலக்ட் பண்ணுவோம். இயர் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. நான் இதை என்ன பண்ணுறேன், ஹோல் நம்பர் கொடுத்துட்றேன். டெசிமல் இது இல்லை, ஸோ ஹோல் நம்பரை கொடுத்துருவோம். அதே மாதிரி ஒரு வார்னிங் வருது, எஸ் கொடுத்த உடனே ஓகே கொடுத்த உடனே கன்வெர்ட் ஆகிடுது. இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணால் தான் இதை வச்சு நீங்கள் விஷுவல்ஸை க்ரியேட் பண்ணும்போது ஈஸியாக அந்த நம்பரை அது எடுத்து பாப்புலேட் பண்ணோம். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இயர் பார்த்திங்கன்னா இந்த டேட்டா டைப் அசைன் பண்ணதை தாண்டி
சம்மரைசேஷன் சம் ஆகணுமா, இந்த இயர் வந்து சம் ஆனதுனால நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குமானா கட்டாயமாக சம் ஆகவே கூடாதுன்றதுனால டு நாட் சம்மரைஸ் நான் கொடுத்துட்றேன். இது வந்து சம் ஆகக்கூடாது. பட் இது வந்து சம் ஆகலான்றதுனால சம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவோம். இந்த மாதிரி நம்ம இதை நிறையா ஃபைன் டியூன் பண்ணலாம். நிறைய விஷயம் நம்ம பார்க்கல, பேசிக்காக பார்த்துட்ருக்கோம். லோட் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபார்மை பேசிக்காக பண்ணுறதை தாண்டி இங்கே டேட்டா டைப்பை நம்ம ரிஃபைன் பண்ணிகிட்டு இருக்கோம். தென் பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண மாதிரி இந்த இடத்துல சிக்மா வேல்யூ வந்துடுச்சு. விச் மீன்ஸ் இந்த இடத்துல ஒரு சம்மரைஸ் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ இருக்குன்றதை சொல்லிட்டு, இதுவுமே டேட்டா டைப்பு நம்பர் தான். பட் இங்கே சிக்மாலாம் வரல, ஏன்னா நான் டோன்ட் சம்மரைஸ்ன்றதை எனேபிள் பண்ணியிருக்கோன்றதுனால சம்மரைஸ் ஆகணுமா ஆகக்கூடாதான்றதையும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அடுத்த லெவலில் நீங்கள் போகலாம். ஓகே, டேட்டாவை கனெக்ட் பண்ணுறது, பேசிக்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது தாண்டி டேட்டா டைப்பையும் எப்படி ரிஃபைன் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த லெசனில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இதை பற்றி பேசலாம்.